ஹாய் நண்பா நண்பீஸ், நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவரா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் டீச்சராக வேலை பார்க்கணுன்ட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து காத்துட்டு இருக்கான். அது என்ன, எப்போ அறிவிப்பு வரும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக தான், அதாவது கடந்த ஜனவரி 30ஆம் தேதி தான் டிஆர்பி பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்தி முடிச்சு ரிசல்ட்டும் வெளியிட்டாங்க. இதில் தேர்ச்சி பெற்ற பலரும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. குறிப்பாக பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான செய்தி காத்துட்ருக்கான். இந்த வருஷமே நீங்கள் அரசு ஆசிரியராக பணியில் சேருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கான். வர மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 2000 வேகன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகும்ட்டு தகவல் வந்திருக்கு. நம்ம அரசாங்கம் டெட் எக்ஸாமுக்கான தகுதி மதிப்பெண்ணை குறைச்சி ஜனவரியில் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இது பலருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருந்திருக்கும். 150 மதிப்பெண்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண் எடுக்கணும். பிசி எம்பிசி பிரிவினருக்கு 75 மதிப்பெண் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமானது. சரி, டெட் பாஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்னன்னு கேட்கலாம். டெட் பாஸ் பண்ணுவாங்க, அடுத்தது டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வு காம்படிஷன் எக்ஸாம் வந்து எழுதணும். டிஆர்பியினுடைய 2026 வருடாந்திர திட்டப்படி ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வெளியாக போகுது. அதுக்கான தேர்வு ஜூலை மாதம் நடக்க திட்டமிட்டிருக்காங்க. உண்மையிலே 2025 பிளானர் படியே 1205 இடங்களுக்கு செப்டம்பர் அறிவிப்பு வந்திருக்கணும். ஆனால் சில காரணங்களால் அது வராமல் போச்சு. ஸோ இந்த பழைய கால இடங்களும் சேர்த்து இப்போ வரப்போகிற புது அறிவிப்பால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வேகன்சி காலியாக போகுது, ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நடக்க போகிறது இது வெறும் தகுதி தேர்வு கிடையாது, இது வேலைக்கான போட்டித் தேர்வு. அதனால் போட்டி கடுமையாக இருக்கும். மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே trb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. பாடத்திட்டத்தை இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மே மாதம் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் 2 முறை டெட் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பாஸ் பண்ணாதவங்களும் நம்பிக்கையாக வந்து படிங்க. கண்டிப்பாக அடுத்த வரப்போகிற டெட் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ டீச்சர்ஸ், அரசாங்க வேலை கனவு நினைவாக்குற நேரம் வந்தாச்சு, ரெடியாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்து டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.